நாள் பெங்களூர் போயிருந்தப்ப காலைல 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு பெங்களூர்ல இருந்து 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஹோஸ்கோட் அப்படிங்கிற இடத்துக்கு போயிருந்தேன். காலங்காத்தாலேயே எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா இந்த இடத்துல. இங்க வந்து எல்லாருமே பிரியாணி சாப்பிட தான் வந்திருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அட ஆமாங்க, ஹோஸ்கோட்ல இருக்கிற மணி தம் பிரியாணி அப்படிங்கிற கடையில சண்டே மட்டும் ஏர்லி மார்னிங் 4 மணில இருந்து பிரியாணி கொடுப்பாங்க. அங்க போய் பார்த்தா கூட்டம் அலமோதுது. இந்த கூட்டத்தில் நம்ம எப்படி பிரியாணி வாங்க போறோம்னு தெரியாம அங்க போய் லைன்ல நின்று பிரியாணி வேற காலியாக போகுதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. சரி நம்ம ரூமுக்கே திரும்பி போயிருவோமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்பதான் அவங்க பிரியாணி அடிக்கிறப்ப அந்த ஸ்மெல் அப்படியே டிராவல் பண்ணி என்னோட மூக்குல வந்து ஏறிச்சு பாருங்க. அதை மோட்டிவேஷனா வச்சுக்கிட்டு இன்னைக்கு எப்படியாச்சும் பிரியாணி சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு லைன்ல கால் கடக்க நின்று டைரக்டா பிரியாணி வாங்குற இடத்துக்கு வந்தாச்சு. மட்டன் பிரியாணிக்கு தொட்டுக்கே ஆனியன் ரைத்தா தான் கொடுத்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு அப்படியே ஓரமா உட்கார்ந்து மக்களா அந்த பிரியாணியை சுவைச்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்க. எப்பா செம காரமா இருக்கிற கிளைமேட்டுக்கு சும்மா சுள்ளுன்னு சூப்பரா இருந்துச்சுப்பா. இதனாலதான் இந்த கடைக்கு இவ்வளவு மக்கள் கூட்டமா வராங்க போல. காலையில இருக்கிற குளிருக்கு காரமா சாப்பிடணும்னு. நீங்க ஹோஸ்கோட் பிரியாணி சாப்பிடுறீங்களான்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க.